கீதா, உன்னை நான் ரூம்ல தானே ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். உன்னை யார் கிச்சன் பக்கம்லாம் வர சொன்னா? என்னத்தா, நான் எவ்வளோ நேரம் தான் ரூம்ல சும்மாவே இருப்பேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுத்தா. நானும் உங்க கூட சேர்ந்து கிச்சன்ல கூட மாட சின்ன சின்ன வேலை பார்க்குறேனே. வேலை பார்க்காம கொஞ்ச நேரம் கூட இருந்துக்க மாட்டேப்பலையே. இந்த பாரு கீதா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நீ தான் பார்த்துக்கிற. நான் இவ்வளோ நாளாக ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் சமையல் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்பவும் நீனு இந்த பாத்திரம் கழுவி தர, காய்கறி வெட்டி தர, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தானே போனேன். மறுபடியும் வந்து ஏதாச்சும் வேலை பற்றி தரவான்னு கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சமைக்கிற வேலை சமையல் முடிஞ்சிட்டு நான் சோறாக்கிட்டேன், குழம்பு வச்சுட்டேன், பொரியல் மட்டும்தான். எனக்கே எங்கள் வேலை முடிஞ்சிட்டுமா. அதெல்லாம் நீ எதுவும் பார்க்க வேண்டாம். நீ போய் கொஞ்ச நேரம் உன் ரூமில் ஓய்விடு. உனக்கு உடம்பு முடியல, உன் உடம்பு பார்த்துக்க. நல்லா இருந்தால் இந்த வேலையில நீ தானே பார்த்துக்க போற. அப்புறம் என்ன அத்தை, உங்களை இப்படி கிச்சனில் வேலை பார்க்க விட்டுட்டு என்னால் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க முடியல. ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த சமையல் வேலை தானே நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு பரவாயில்ல, வயிறு வலி தானே, டேப்லெட் போட்டேன், இப்போ கொஞ்சம் வலி பரவாயில்ல. நானும் உங்கள் கூடயே நின்று சமைக்கிறேன்னு. அதான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டேன். இந்த பாரு, சோறாக்கிட்டேன், முட்டை குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறமே நீ வயிறு வலிக்குன்னு சொன்னல, அதனால இந்த மணத்தக்காளி விதை, வெந்தயம், சுண்டவத்தெல்லாம் போட்டு நல்லா சுள்ளு புல்லுன்னு சுண்டவத்த குழம்பு வச்சிருக்கேன். அது கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன்னா வயிறு வலி கேட்கும். அப்புறம் மாமாவும் இந்த சுண்டவத்த குழம்புனா கூட 2 சோத்து மாதிரி, அதனால அவருக்கும் உனக்கு சேர்த்து வச்சுட்டேன். புருஷன் சுண்டவத்த குழம்புலாம் சாப்பிட மாட்டான். அவன் அந்த கறி மீனே சாப்பிட்டு பழக்கமா, அதனால இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு நல்லதுனாலே பிடிக்காது. அவன் அப்படித்தான். அதோட தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். வேலை முடிஞ்சிட்டு நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் தான் நினைச்சேன். நீ அதுக்குள்ள வந்துட்டேன். எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு. நீ ரூம்ல போய் கொஞ்சம் நேரம் இரு, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன். நீங்க நானும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் மாமாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். சரியா? என்னத்த, நீங்க ஒரே ஆளா இருந்துகிட்டு இவ்வளவு ஐட்டம் செஞ்சிருக்கீங்க. என்கிட்ட சொன்னா நானும் ஒரு குழம்பு வச்சிருப்பேன்ல. ஆமா, இதை சமைக்கிறதுக்கு கூட 2 பேரை நான் கூட்டு சேர்த்துக்கிறேன். நீ வர்றதுக்கு முன்னாடியும் இப்படிதான் 2 பேருக்கு தனித்தனியா நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். உன் மாமாவுக்கு பிடிக்கிறது உன் புருஷனுக்கு பிடிக்காது, உன் புருஷனுக்கு பிடிக்கிறது உன் மாமாவுக்கு பிடிக்காது. அதனால ஆளுக்கு ஒரு குழம்பு வச்சு வச்சிருவேன். அதனால எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமா இல்லை. இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டு. நான் எல்லாத்தையும் டைனிங் டேபிள் வச்சுட்டு உங்க மாமா சாப்பிட்றாரா என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன். சாப்பிட்றதா இருந்தா மாமாக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மாமா சாப்பிட்டு முடிச்சது ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். அப்படின்னா நானே சாப்பாடு எல்லாத்தையும் டைனிங் டேபிள் கொண்டு போய் வச்சிடறத. நீங்க மாமா சாப்பிட்றாங்களா என்னன்னு மட்டும் கேட்டு வந்துருங்க. உனக்கு ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்படித்தானே? அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டைனிங் டேபிளில் கொண்டு போய் வைக்கிறது தானே, நான் எடுத்து கொண்டு போய் வச்சிருந்தேன். நீங்கள் மாமாட்ட போய் கேட்டுட்டு வாங்க. சரி சரி, அப்போ நீ பார்த்து எடுத்துட்டு போ, கையில் சுட்டாம. நான் போய் மாமா சாப்பிட்றாங்களா என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரிங்க. என்னமோ மணக்குது. அத்தை சூப்பராக சமைப்பாங்க போல. சமைக்கும் போதே வீடு ஃபுல்லாக மனமாக இருக்கே. அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கும்? அத்தைக்கிட்ட சீக்கிரமாக இதே மாதிரி சமைக்க கற்றுக்கணும். ஆனால் அத்தை ஏன் அப்படி சொன்னாங்க? 2 பேருக்கு எப்படி தனித்தனியாக குழம்பு வைக்கிறேன்னு? நான் அங்கே வந்ததுலேருந்து 2 பேருக்கும் ஒரே குழம்பு தானே வைக்கிறேன். காய் தான் 2 3 ஆக்குவேன். ஆனால் அத்தா எதுவும் சொல்ல மாட்டாங்களே, சாப்பிடுவாங்களே. ஆனால் இப்போ அத்தை என்னன்னு இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்னவா இருக்கும்? இன்னைக்கு அத்தா வரட்டும், கேட்போம். ஐயோ, அத்தா இன்னைக்கு இன்றைக்கு போனாங்களே, வெளியில் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதே. சரி, ஃபோன் பண்ணி அத்தானை வீட்டுக்கு வர சொல்லுவோம். அத்தை வேற ஆசையாக சமைச்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு அத்தை சமைச்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அத்தா வீட்டுக்கு தான் சாப்பிட வருவாங்க. இன்றைக்கு வேற போனாங்க. நேற்றே ஒரு மாதிரியே இருந்தார் வேலை கிடைக்கலன்னு. இன்னைக்கு எப்படியாச்சும் வேலை கிடச்சிடணும். கிடச்சிரும் எங்கள் அத்தானுக்கு. சரி, நம்ம அத்தானுக்கு முதல்ல ஃபோனை பண்ணி கேட்டுட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சிடலாம். இவர் எதுக்கு கோவமாக இருக்காரு? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்னங்க? என்ன? அது ஒன்றும் இல்லைங்க, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டேங்க. அதான் நீங்கள் சாப்பிட வரீங்களான்னு கூப்பிடலான்னு வந்தேங்க. அப்படியே நீ எனக்கு பயந்து நடுங்குற மாதிரி பம்மிக்கிட்டு பேசுற. இத்தனை நாளா உன் மவன் கூட இருக்கும்போது உன் குரல் இப்படி இல்லையே. திமுரு தெனா மட்டுமா மவன் கூட இருக்கிறாங்கிற ஆணவத்துல பேசிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு உன் மவன் இல்லைன்னதும் என்னை பார்த்து பயப்படுற மாதிரி நடிக்கிறியா? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அம்மாலும் மோனு என் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நான் போடுற சோத்தையே தின்னுக்கிட்டு என்கிட்டே உங்க திமுற காட்டுறீங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த செல்லமுத்து அட்டைக்கு வசிக்கலான்னு பார்த்தனா அடங்கி போயிருவான்னு நினைச்சீங்களா? போய விட்டு போச்சே. என் மேல உள்ள போயம் உனக்கும் உன் பிள்ளைக்கு விட்டு போச்சா? என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? ரெண்டு பேரையும் கொண்டு புதைச்சிருவேன், தெரியும்ல? உன் மவன் என் கண்ணு முன்னாடியே நிக்க மாட்டான். என்ன பார்த்தாலே ஓடி ஒளியிற பைய இன்னைக்கு என்னன்னா என் முன்னாடியே நின்று என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்திருக்கு. எங்க இருந்து வந்துச்சு இந்த துணிச்சல்லாம்? பயம் விட்டு போச்சு. அவன் கூட சேர்ந்து நீனும் என்கிட்ட திமுறா பேசுற. மவன் கூட இருக்கா, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? உன்னையும் உன் மவனையும் எப்படி ஆட்டி படைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இப்போ உன் மவன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானா, அது அந்த கோடீஸ்வர வீட்டுல நான் பார்த்து வச்ச பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணதுல இருந்து
உன் மவன் ஒரு திமிராதான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு பிளான போட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா அவன் என்னன்னா அந்த பிளான அவனுக்கு சாதகமா மாத்திருக்கான். அப்படித்தானே? என்னங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. அவன் அப்படி பண்ற ஆள் இல்லைங்க. ஆமாண்டி, அவன் அப்படி பண்ற ஆள் இல்லதான். நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வந்தானோ அன்னையில இருந்து என் கடையை மறந்துட்டான். நான் சொல்ற வேலையை செய்ய மாட்டேங்கிறான், வீட்லயே இருக்க மாட்டேங்கிறான். கேட்டா டிப்டாப்பா கிளம்பிட்டு வேலைக்கு போறேன்னு வேற எங்கேயோ போயிடுறான். என்ன மாமனார் குடும்பத்தோட ஐக்கியமாக்கிட்டானா அந்த சொத்தெல்லாம் அவனே அபேஸ் பண்ணிக்கலான்னு நினைச்சுக்கிட்டான். அந்த சொத்து எனக்கு வேணும்னு அந்த கடிசலைய கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுல வச்சேன்னா அவன் என்னன்னா மொத்தமா அவன் நக்கிட்டு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? என்னங்க அவன் அப்படிலாம் பண்ற ஆள் இல்ல. உங்களுக்கு தெரியல, அவ கல்யாணத்துக்கே ஒரு ரூபா கூட அவன் மாமனார்ட்ட வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொன்னா. அப்படியேப்பட்டவன் எப்படிங்க இப்ப மாமனார் வீட்டோட போவான்? அதெல்லாம் போக மாட்டாங்க. அப்போ அவன் எங்க போயிருக்கான்? என் கடைக்கும் வரல, நான் சொன்ன வேலையும் அவன் செய்யல, மாமனார் கம்பெனிக்கும் போகல. அப்படி இருக்கும் போதே பெட்டி ஆபீஸ் இருக்கு, அப்படி என்ன வேலை வெளியில? அது என்னடி அவன் இருக்கும் போது முச்சிடாம பேசுவ, இப்ப என்ன காத்துதான் வருது? சொல்லு, எங்க போயிருக்கான்? எங்க போயிருக்கான் அவன் பிள்ளை? என்னங்க அவன் அவன் இன்றைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போயிருக்கானா? ஓஹோ, சொந்த கால்ல நின்னு பொண்டாட்டிய கௌரவமா இந்த வீட்டுல வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். அதனால தூரம் சம்பாதிக்க போயிருக்காரு. இந்த கடிசலை எங்க கூட்டு வந்ததே இவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இல்ல, அவ அப்பக்கார அம்புட்டு சொல்லி என் பேர்ல எழுதி தரணுங்கிறதுக்காக தான். ஆனா அவன் இந்த சனியை அங்க தள்ளிட்டு அங்க பணம் காசோட பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கான். அந்த சொத்தை எப்படியாச்சும் என் பேர்ல எழுதி வச்சிருவான்னு பார்த்தா மூச்சு கட்டாம இருக்கான். இவனாச்சும் அந்த சொத்தை இவன் பேர்ல எழுதி வைப்பான், அவன் அம்மாவை வச்சு மிரட்டி அந்த சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டான். இவ்வளவு நாளா என் கடையில எனக்கு கீழே நின்று வேலை பார்த்து நான் கொடுக்குற துட்டுல பொழைச்ச பைய இன்னைக்கு வெளியில போய் சம்பாதிச்சு கௌரவமா வளரலான்னு முடிவு பண்ணிருக்கான். பண்ணக்கூடாது. கடைசி வரைக்கும் அவன் எனக்கு அடிமையா தான் இருக்கணும். நான் போடுற சோத்தை தின்னுட்டு அவன் அம்மாவும் பொண்டாட்டி எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள அடிமையா தான் இருக்கணும். இந்த செல்ல முத்து தான் இந்த வீட்டுக்கு ரோஜாவா இருக்கணும். இதெல்லாம் யாரு கொடுத்த தைரியம்? என் மேல பயம் அத்து போச்சு. என்னை பார்த்தா பயந்து நடுங்குறவன் என்னைய எய்த்து பேசுறான். இப்ப என் சொல்லைய மீறி வேலைக்கு போயிருக்கான். இதெல்லாம் யாரு கொடுத்த தைரியம்? அப்போ இந்த கடைசியில நான் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு எந்த பிரயோசனமும் இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த கடைசியில இந்த வீட்டுக்குள்ள இருக்கு? என் கௌரவம் என்ன, மதிப்பு என்ன, மரியாதை என்ன, அதெல்லாம் விட்டுட்டு இந்த நாயை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னா இது என் குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு எனக்கு வேலை பார்க்குற வேலை பார்க்குதா? இவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு தானே இவன் எப்படி ஆடுறான். இனிமேல் அவன் பொண்டாட்டி இந்த வீட்டுல எப்படி நிம்மதியா இருக்கான்னு நானும் போக்குறேன். நிம்மதியா இருக்க மாட்டா, விட மாட்டேன். இவளை படுத்துற படல அவன் அப்பங்கார ஆட்டோமேட்டிக்கா வந்து அவன் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்கணும். எழுதி வைக்க வைப்பேன். இந்த செல்லமுத்தோட குணத்தை பார்த்தது இல்லைல்ல, இனிமேல் போப்பீங்க போப்பீங்க. என்னங்க அவன் மேல கோபப்படாதீங்க. இவ்வளவு நாளா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானங்க நானும் என் பிள்ளைங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டாங்க. அவ கூட சேர்ந்து அவன் சந்தோஷமா வாழட்டுங்க. இவ்வளவு நாளா என் பிள்ளை எவ்வளவோ கொடுமையை அனுபவிச்சுட்டான். இனிமேலும் அப்படி ஒரு நிலைமையில என் பிள்ளைய பாக்குறதுக்கு எனக்கு தைரியமும் தெம்பும் இல்லைங்க. விட்டுருங்க அவனை, தயவு செய்து விட்டுருங்க. அவன் உழைச்ச அவன் பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு நினைக்கிறான், கௌரவமா வாழ வைக்கணும்னு நினைக்கிறான். அவன் இந்த வீட்டுல எங்கனையும் ஒரு மூலையில வாழ்ந்துட்டு போறாங்க. தயவு செய்து அவனை விட்டுருங்க. எந்த பெத்த பிள்ளைங்க தாய் முன்னாடி கஷ்டப்படுறத ஒரு தாய் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவளால அதை தாங்கிக்க முடியாதுங்க. என் பிள்ளை நிறைய கஷ்டப்பட்டுட்டா, அவசப்பட்டுட்டா போதுங்க. உங்க காலில் விழுந்து கேட்குறேங்க, அவனை விட்டுருங்க. என் பிள்ளை இந்த உலகத்துல எங்கனையும் ஒரு மூலையில பொட்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். நீங்க அடிக்கிறதோ கொடுமை பண்றதோ எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, என் பிள்ளைய விட்டுருங்க. அவன் இவங்களோட சொத்து பணம் எதுக்குமே உரிமை கொண்டாடிட்டு வர மாட்டான். கோடிக்கணக்கில் அவனுக்கு சொத்து கிடைச்சி அதை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தவங்க. அவனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை மட்டும் கொடுங்க, வேற எதுவும் வேண்டாம். அவன் பொண்டாட்டி அவன் பார்த்துக்கிடுவாங்க. அவன் எதுக்கும் உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டாங்க. என் முன்னாடி என் பிள்ளை கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாதுங்க. விட்டுருங்க, அவனை விட்டுருங்க. விட்டுறணுமா அவனை? விட்டுறேன்.
லட்சுமி, என்ன லட்சுமி இப்படிலாம் படிக்கிட்டு இருக்க? இந்த பாரு, அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ எழுந்துரு எழுந்துரு. என்னங்க? என்ன லட்சுமி, அவன் உனக்கு மட்டுமா புள்ள? எனக்கும் அவன் புள்ள தானே. ஏதோ ஒரு சின்ன கோவம், அதனாலதான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். எனக்கும் அவனை கொடுமைப்படுத்தணும்னு என்னமா என்ன? நான் அவன்கிட்ட அப்படி ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டாதான் அவன் நல்ல புள்ளையா ஒழுக்கமான புள்ளையா வளருவான். என்ன பாரு, நான் அவனை அப்படிலாம் பாடப்படுத்த போய் தானே இன்னைக்கு உன் புள்ள நல்ல புள்ளையா வளர்ந்துருக்கான். அதனாலதான் அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். இல்லைன்னா நான் அப்படிலாம் அவனை கொடுமைப்படுத்துற ஆளா? நானும் அவனை பெத்தவன் தான். எனக்கும் இறக்கம்லாம் இருக்கதான் செய்யுது. அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. இப்ப அவன் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் அப்படி உன்கிட்ட கோவமா பேசினேன். இதுக்கெல்லாம் போட்டு நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ முதல்ல எழுந்துரு. என்னங்க நீங்களும் அப்படி பேசுறீங்க? என்னால நம்பவே முடியலங்க. நான் கெட்டவன் தான் லட்சுமி. அதுக்காக பெத்த பிள்ளை நல்லா இருக்க கூடாது, நாசமனா போகணும்னு நான் நினைப்பேனா சொல்லு? இந்த சொத்து பத்திலாம் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? என் பிள்ளை என் பேர பிள்ளையில நல்லா இருக்கணும், அதுங்க வருங்காலத்துல கஷ்டப்படக்கூடாதுங்க போய் தான் ₹1 ₹2 சிக்கனப்படுத்தி நான் சேர்த்து இந்த சொத்து பத்தெல்லாம் சம்பாதிக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன நானா கொண்டுட்டு போறேன்? என் ஒத்த பிள்ளை அவன் தான் எனக்கு கொல்லி போட போறான். இந்த ஆஸ்தி எல்லாம் அவனுக்கு தான். அவனுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன். இப்ப கடையில கூட எதுக்கு நான் வேலைக்கு ஆள் விட மாட்டேங்கிறேன்? 2 ஆள் விட்டா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த சம்பளம் கொடுக்குற துட்டை மாசம் மாசம் டெபாசிட் பண்ணி வச்சா நாளை பின்ன நம்ம பிள்ளைகளுக்கு உதவிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அது நம்ம கடை. அவ இப்பவே அந்த கடையில நின்று பொறுப்பா வேலை பார்த்தாதான் நம்மளுக்கு அப்புறமும் அந்த கடையை பொறுப்பா பாத்துக்குருவாங்கிறதுக்காக தானே நான் அவங்கிட்ட அந்த கடை பொறுப்பெல்லாம் கொடுத்து அங்க வேலைக்கு விட்டுருக்கேன். இல்லைன்னா என் பிள்ளைய அங்க வேலை பார்க்க விடணும்னு எனக்கு தேவையா? கல்லாவில் உட்காந்து ராஜா மாதிரி சம்பாதிக்கலாமே. அவனு அந்த கடையில வேலை பார்த்தா தானே லட்சுமி அவனுக்கு பொறுப்பு வரும். அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன். இல்லைன்னா என் பிள்ளைய இப்படி கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு என்ன எண்ணமா? என்னங்க சொல்றீங்க? அப்ப என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்களா? அப்போ என் பிள்ளைகிட்ட கோபமா நடந்துக்கிட்டது, அவனை திட்டினதெல்லாம் அவ வருங்காலத்துல நல்லா இருக்கணும் பொறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக தானா? அப்புறம் நான் என்ன பொய்யா லட்சுமி சொல்றேன்? உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன்கிட்ட நான் அப்பெல்லாம் கடினமா நடந்துக்கிட்டேன். நமக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் வச்சு அனுபவிச்சு வாழ போறது அவன் தான். நாளை பின்ன யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாதுல, அதுக்காக தான் அவன்கிட்ட இது சரி இது தப்புன்னு அதை கொஞ்சம் பாசமா சொல்லாம கொஞ்சம் கடுத்தமா சொல்லிட்டேன். அதனால அவன் என்ன கெட்டவனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, இப்போ மட்டும் என்ன, அவன் பொண்டாட்டிய அவன் கையால உழைச்சு சம்பாதிச்சு கௌரவமா வாழ வைக்கணும்னு நினைச்சுதானே வேலைக்கு போயிருக்கா. போட்டோம், எனக்கு இதுவும் சந்தோஷம் தானே. என் புள்ள பொறுப்பா இருந்தா இந்த செல்லமுத்துக்கு கௌரவம் தானே. என்ன, அவன் என்கிட்ட சொல்லாம போயிட்டானேன்னு ஒரு கோவம், அந்த கோவத்துலதான் உன்கிட்ட கத்திட்டேன். அப்படிங்களா? நான் உண்மையிலே பயந்தே போயிட்டேங்க. எங்க நீங்க மறுபடியும் அவன் மேல கோவப்பட்டு வீட்டுக்குள்ள பிரச்சனை ஆயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அவனுக்கு இவ்வளவு நாள நல்லதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. எனக்கு இது புரியாம போச்சுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அவனும் சீக்கிரமா புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்கிட்டே உங்க ஆசைப்படியா அந்த கடையில அவன் வந்து வேலை பார்ப்பாங்க. நானும் அவன்கிட்ட உங்களை பத்தி எடுத்து சொல்லுதேன், சரிங்களா? நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போது லட்சுமி. கூடிய சீக்கிரத்துல அவனே எனக்கு புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்கிட்டு என் வழிக்கு அவன் வந்துருவான். கண்டிப்பா அவன் என் வழிக்கு வந்துதான் ஆகணும், வரணும்ல, அதெல்லாம் வந்துருவான். என்னங்க, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இவ்வளவு நாளா உங்களை நான் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தாங்க சொல்றேன், நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவர். வெளியில பார்க்கதான் இப்படி இருக்கீங்க, மனசார நீங்க ரொம்ப நல்லவருங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சுட சுட சாப்பிடலாம். என்னை மன்னிச்சிரு லட்சுமி. இவ்வளவு நாளா உங்ககிட்ட கோவப்பட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்னு நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொல்லலைல, அதனால தானே என்ன நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா நடந்திருந்தா உங்களை கஷ்டப்பட்டு இருந்தா என்னை மன்னிச்சிருந்தா லட்சுமி. ஐயோ, என்னங்க நீங்க போய் எங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு, நீங்க எங்க நல்லதுக்கு தானே செஞ்சீங்க. நாங்க தான் அதை சரியா புரிஞ்சுக்கல. இப்போ என்னங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை பத்தி இனிமேல் பேச வேண்டாமே. சரிங்க, நீங்க வாங்க சாப்பிடலாம். எனக்கு அப்பத்துல இருந்து பசி எடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு லட்சுமி. உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன், நீ அடுப்பங்கரையில வேலையா இருந்தியா, அதனாலதான் சத்தம் கொடுக்கல. சரி லட்சுமி, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். இல்லைங்க, நான் உங்களுக்கு பரிமாறுறேன், நீங்க சாப்பிடுங்க. மருமவா தனியா உட்காந்து சாப்பிட்டுக்க மாட்டா, அவ என் கூட தான் உட்காந்து சாப்பிடுவா. இல்லைன்னா அவ புருஷன் கூட இருப்பா. அவ புருஷன் தான் இப்ப வெளியில போயிட்டானே, அதனால ஒத்தையில இருந்து சாப்பிட்டுக்க மாட்டாங்க. நானும் அவளும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுங்க. ஆமா, மருமவா இருக்க பத்தியா, நான் மறந்தே போயிட்டேன். சரி, நம்ம 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் இன்னைக்கு என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சுக்கவும் செஞ்சிருக்கா. இந்த சந்தோஷத்தோட என் மருமவ கூட சேர்ந்து உட்காந்து ஒன்னா குடும்பமா சாப்பிடலாம். என்னங்க சொல்றீங்க? எல்லாருமா? ஆமா லட்சுமி, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம். ஓமாவே இருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவன் தான் சாயந்தரம் வந்துருவானே, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நான் அதுக்குள்ள கடைக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் சரக்கெல்லாம் வர வேண்டியது இருந்துச்சு. நான் வேற வீட்லயே இருந்துட்டேன், அங்க ஆள் இல்ல. அவன் பாம்பு ஒரே ஆளா நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீ எல்லாத்தையும் எடுத்து வை. சரிங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க. நீங்க போன பேசிட்டு வாங்க.
கடவுளே, என் மனசு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புருஷன் மாறிட்டாரு. என் பிள்ளையும் என் புருஷனும் புரிஞ்சுக்கிட்டு நாங்க எல்லாரும் ஒன்னா குடும்பமா சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா வாழ போறோம். சரிங்க, நான் எடுத்து வைக்கிறேன், நீங்க வாங்க. இந்த செல்லமுத்தோட கேரக்டரை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாதுடியே. நானாச்சு திருந்துறதாச்சு ரத்தத்திலே ஊர்னதுடியே. சாவுற வரைக்கும் நான் இப்படியே தாண்டி இருப்பேன். உன்கிட்ட எப்படி பேசினா என் வழிக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். நீ என் வழிக்கு வந்த மாதிரியே உன் புள்ளையும் என் வழிக்கு வர வைப்பேன். ஒன்னும் இல்லாதவ அந்த வீட்டுக்கு மருமவளை வந்தா அவளோட நிலைமை என்னன்னு தினம் தினமும் இந்த வீட்டுல நடக்கிற கொடுமைய பார்க்கத்தானே போறீங்க. இவ அப்ப இங்க படுற போட பார்த்துட்டு என் காலில் வந்து விழுவான். அவன் சொத்தை என் பேர்ல எழுதி தருவான். கொதருவான் உன் பிள்ளைய நினைச்சு. கொதற வைப்பேன்டியே. இந்த நிமிஷம் இப்படியே உறைஞ்சு போயிடக்கூடாதான்னு எனக்கு தோணுது. சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறவு சந்தோஷமா இருக்கேங்க. என் அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டு போனதுக்கு அப்புறவு நான் நிம்மதியாகவும் நம்பிக்கையாகவும் தூங்குற ஒரே இடம்னா அது உங்களோட மார்பு தான். பல நாள் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கேங்க. நிம்மதி இல்லாம இருந்திருக்கேன். ஆனா இப்போ உங்க கூட இருக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? உங்களோட இந்த அரவணைப்புல நான் இழந்தது எல்லாத்தையும் மீட்டெடுத்த சந்தோஷம் கிடைக்குது. எனக்கு நீ பிறந்தவர், எனக்காகவே பிறந்தவர். என் மேல நீங்க காட்டுற அந்த காதல், அக்கறை, பாசம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப நாளைக்கு இது வேணும். ரொம்ப வருஷத்துக்கு வேணும். இந்த ஜென்மம் முழுக்க எனக்கு வேணும்னு தோணுதுங்க. நான் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை விட்டுட்டு போக மாட்டேங்க. உங்களை கல்யாணம் பண்ணணும். உங்க குழந்தைய வயிற்றுல சுமக்கணும். நீங்கன்னா நம்ம குழந்தைங்கன்னு ஒரு குடும்பமா மற்றவங்களை மாதிரி நானும் வாழணும். வாழுவேன். உங்க கூட சேர்ந்து வாழுவேங்க. இந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுக்குற உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டேங்க. என்னைக்கு மறக்க மாட்டேன். என் உசுரில் கலந்துட்டீங்க. இனிமேல உங்களை எதை பிரிக்க முடியாது. நான் உங்களை விட்டு போக மாட்டேன். எனக்கு இந்த சந்தோஷம் வேணும். எப்போதும் வேணுங்க. கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு. நன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. தூங்குறத பாரு, பச்சை பிள்ளையாட்டம். ஆளு மிசையும் பார்க்கதான் கொஞ்சம் பயங்கரமா முரட்டுத்தனமா இருக்காரு. ஆனா மனசு குழந்தை மாதிரி. அவருக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா உடனே அப்படியே வீரசூர கண்ணுல கண்ணீர் ஊத்திக்கிட்டு நிக்கிறாரு. பார்க்கையே பாவமா இருக்கு. இவர் வெளியில பார்க்கதான் அப்படி இருக்காரு. இவர்கிட்ட நெருங்கி பழகுனா இவர் எவ்வளவு மென்மையானவர்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப மென்மையானவர். ரொம்ப ரொம்ப மென்மையானவர். ரொம்ப அசதியா இருக்காரு போல. அதான் தூங்குறாரு. தூங்கட்டும். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஐயோ, நம்ம வாஷ்ரூம் போகணுமே. இப்போ எப்படி போவேன்? இவர் வேற நினச்சி பிடிச்சிருக்காரு. கீழே இறங்க முடியுமான்னு தெரியலையே. டாக்டர் வேற விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, நம்ம இறங்கிடுவோம். இவரை எழுப்ப வேண்டாம். பாவம் தூங்கிக்கிட்டு இருக்காரே. தூங்கட்டும். மெதுவா கீழே இறங்கிடலாம். ஐயோ, கால் வலிக்குதே. கால் அசைக்க முடியல. ஏய், என்னங்க? என்ன எங்கடி போற? அது வாஷ்ரூம் போனுங்க. அதனாலதான் பெட்டை விட்டு இறங்குனேன். அது காலை நவுத்த முடியல, வலிக்குது. வலிக்காம என்ன பண்ணும்? தொடையில பட்ட சூடு பெருசா இருக்கு. அது ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. 2 நாளைக்கு பெட்டை விட்டு இறங்க கூடாது. அப்படி இப்படின்னு கால் அசைச்சேன்னா வலி எடுக்கும். அப்புறம் மறுபடியும் உனக்கு காய்ச்சல் வரும். அதனால தானே டாக்டர் உன்னை பெட்டை விட்டு இறங்க கூடாதுன்னு சொன்னாரு. நீ வாஷ்ரூம் போகணும்னா என்ன எழுப்ப வேண்டியதானே? நான் இங்கே தானே இருக்கேன். நான் எந்திரிச்சா உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன்ல. ஏடி எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? அது இல்லைங்க, நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா? உங்களை எழுப்ப எனக்கு மனசே இல்லை. பாவம், அசதியில தானே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதான்
நானே எந்திரிச்சு போயிடலான்னு பார்த்தேன். முடியல. முடியும், நான் உன்னை பாத்துக்கிறதுக்கு தாண்டி உன் கூடயே இருக்கேன். அப்புறம் என்னடி, உன்னை பாத்துக்கிறத விட எனக்கு தூக்கம் ஒன்றும் பெருசு இல்ல. நீ என் நெஞ்சில சதி தூங்கிட்டு இருந்தியா, என்னால எந்திக்கவும் முடியல. எந்திரிச்சனா எங்க நீ முடிச்சிருவேனே, அப்படியே நானும் படுத்துட்டேனா, அதான் கண்ணை செத்துட்டேன். மற்றபடி தூங்கணும்னு தூங்கல. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நீ எழுப்ப வேண்டியதானே, இப்படியே பண்ணுவேன். ஏதாச்சும் இடம் உடமா இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? எனக்கு ஒன்றை விட எதுவும் பெருசு இல்லடி. உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. நான் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கணும்னு உன் கூடயே இருக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ அதுக்கு என்கிட்ட சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன். எதுவும் நீயா பண்றது வேண்டது வேலை பார்க்காத. இந்த பாரு, நான் முடிக்கலன்னா நேரத்துக்கு கீழே இருக்கிறேன்னு சொல்லி கீழே விழுந்திருப்பேன். அப்புறம் உனக்கு தான் வலிக்கண்டி. அப்புறம் உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது, புரியுதா? இப்ப என்ன, பாத்ரூம் தானே போனோம், வா நான் தூக்கிட்டு போறேன். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த பாத்ரூம் டோர் கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஆமா, இவனை அந்த பாத்ரூம் டோர் கிட்ட விட்டுட்டு நாங்க வந்து நல்லா படுத்து சொகுசா தூங்குறேன். பாத்ரூம்குள்ள போன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏது பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் முடியாது, நானே உள்ள கூட்டிட்டு போறேன், வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க அந்த டோர் கிட்ட மட்டும் கொண்டு போய் விடுங்க, நான் போய்ப்பேன். அதெல்லாம் நீங்க உள்ள வர வேண்டாம். ஏன் நான் உள்ள வந்தா என்ன? அது இல்ல, வேண்டாம். அதெல்லாம் நீங்க ஒண்ணு உள்ள வர வேண்டாம். நான் உள்ள பார்த்து போய்ப்பேன், வேணாம். ஏன்டி, நான் உள்ள உன்னை தூக்கிட்டு போக கூடாதா? நான் புருஷன் தானே, என் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? ஆ, அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் வேண்டாம். அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ வா. இல்ல வேண்டாம், உங்க மொழி ஒன்றும் சரியில்லை. நான் வாஷ்ரூமுக்கே போகல, நான் தூங்க போறேன், என்ன விடுங்க. மொழி சரியில்லையா? அப்படி என்ன நான் முடிக்கேன்? நீ தூங்கின வரைக்கும் போதும். நீ இப்ப வாஷ்ரூம் போயே ஆகணும். நான் உன்னை தூக்கிட்டு போகணும், புரியுதா? வா வா, நான் எப்படி உன்னை அழுங்காம கொடுங்காம பாத்ரூமுக்கு கூட்டு போறேன்னு மட்டும் பாரு. இல்ல இல்ல, நான் வர மாட்டேன், என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். ஒட்டியும் பொண்டாட்டி. எங்க எங்க விடுங்க, எனக்கு கூச்சமா இருக்கு, விடுங்க. புருஷன் எப்படி கூச்சம்? வா போறீங்க. போங்க. சரி, நான் திரும்பிக்கிறேன். கூச்சப்படாத, போ. திரும்பினீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு சொல்லிட்டேன். சரி சரி, போ. என்ன, வேற ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ரொம்ப தேங்க்ஸ். ஒரு புருஷன் கிட்ட பொண்டாட்டி சொல்ற வார்த்தையாடி இது? ஏன் புருஷன்கிட்ட பொண்டாட்டி தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சொல்லிக்கிறதுக்கு 1000 வார்த்தை இருக்கு. ஆனா அந்த தேங்க்ஸ்ங்கிற வார்த்தை மட்டும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சொல்லிட்டு கூடாது. என்கிட்ட ஏதாச்சும் நீ சொல்லணும்னு நினைச்சேன்னா ஐ லவ் யூன்னு சொல்லு, நாலு முழுக்க சொல்லு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த தேங்க்ஸ் வேண்டாம், நல்லா இல்ல. என்ன பண்ணீங்க? நீ தாண்டி போங்கன்னு சொன்ன, அதான் உன்னை கட்டி அணைச்சுக்கிட்டேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள போங்கன்னு சொன்னா எனக்கு இருக்கமா கட்டி பிடிச்சுக்கோங்கன்னு அர்த்தம். முடி நல்லா பேசுறீங்க, இப்படி எல்லாம் பேசுவீங்களா? பேச மட்டும் இல்லடி, நம்ம கிட்ட செய்யணும், பிரமாதமா இருக்கும். செஞ்சு காட்டவா? போங்க. வைக்கப்படுறது பாரு, என் அழகி, உசுரடி நீ, உசுரில் கலந்துட்ட. இந்த ஜென்மம் முழுக்க உன் கூட இதே மாதிரி சந்தோஷமா வளரடி என் அழகி.